ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு போகிறோன்னு பார்க்கலாமா? கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அவிச்ச உருளைக்கிழங்கு, ப்ரெட்டு 2 பீஸு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டையும் நல்லா மசிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட நான் அதாவது தண்ணி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு பார்த்தாலே என்ன டிஷ்ஷுன்னு கண்டிப்பாக தெரியும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக என்ன டிஷ்ஷுன்னு தெரியும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறமா மிளகாத்தூள், நான் எப்போயுமே ஹோம்மேட் மிளகாத்தூள் தான் எல்லாத்தையுமே ஈக்குவலாக போட்டு நானே அரைச்சி வச்சுக்குவேன். அதுதான் ஹெல்த்தியும் கூட. ஸோ அந்த மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு ஷேப்புக்கு தட்டி கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு முக்கி அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு டிப் பண்ணதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு எடுத்தால் என்ன வரும்? ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறதே தான். கட்லட் தான் செஞ்சிகிட்ருக்கேன். இதையுமே யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக வந்தது. ரொம்ப அதாவது சிம்மில் போட்டு தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வடை மாதிரியே இருந்தது. ஆனால் கட்லெட்டு வெரி டேஸ்ட்டுங்க, ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. ஆயிலெலாம் ரொம்ப அந்த பேப்பரில் டிப் பண்ணிவிட்டு தான் நான் பசங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப ஆயில் சேர்த்தா அது வேறு இதாகி போய்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு தான் கொடுத்தேன். ஆனால் ஆயில் தான் ரொம்ப இழுத்துது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. பாருங்கள், வடை மாதிரியே இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.